நீ சிரிக்காத, நான் செஞ்சுட்டு தான் சாவேன். இங்கே பார், அரை அங்குலம் எங்கெல்லாம் பார், கடற்கரையில் அரை அங்குலம் இருக்குல்ல, இது ஒரு அங்குலம். இதில் அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் ஆய்வு சொல்லுது. இவன் எவ்வளோ அள்ளியிருக்கான்னு பார்த்துக்க, 30 அடி. எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் மறுபடி உருவாக? எப்படி உருவாகும்? மணல் இல்லைனால் என்ன சீமான்? மணல் இல்லை என்றால் ஆறு செத்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகிலே தலை சிறந்த நீர் தேக்கி மணல். எப்படி வடிகட்டி? நான் சொன்னேன், நீங்களாம் சிரிச்சிங்க. ஒரு தம்பி இதுக்குனே போய் அவன் கடற்கரையில் நின்று பாடம் எடுத்தான். நானும் எடுப்பேன். நீங்கள் கடல் நீர் உப்பு கரிக்குது, ஆனால் ஒரு அடி தள்ளி போய் மண்ணை தோண்டுங்க, தண்ணி வரும், குடிங்க, உப்பு கரிக்காது. ஏன்? வடிகட்டிடுது. அருங்கொடை, இயற்கையின் கொடை. பார், இந்த மண்ணை எவ்வளவு தூரம் அள்ளிட்டு போயிட்டு இருக்க. நொறுக்கினாய், என்ன செய்தாய்? ரோடு போட்டாய். இந்த மலையை நொறுக்கினாய், மாளிகை கட்டினாய். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் மாளிகை என்று, உன் பிள்ளைகளுக்கு கட்டிய மாளிகை என்று இல்லை, உன் சந்ததிக்கு கட்டின சமாதி என்பதை நீ மறந்து விட்டாய். நீ இதை நொறுக்கி கல்குவாரி ஆக்கி ரோடை போட்டாய். எங்கே போகிறாய் வேகமாக? வீட்டுக்கு அல்ல, சுடுகாட்டுக்கு என்பதை நீ மறந்து விட்டாய். விழித்துக் கொள்ள வேண்டும் என்ன தம்பி தங்கைகளே. தமிழனை தவிர உலகில் இந்த அரசியலை எவனும் பேச மாட்டான். ஏன்? தமிழன் மானுட நேயன் அல்ல, உயிர்மை நேயன். அவன் புல்லுக்கு பூண்டுக்கு காக்கைக்கு குருவிக்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறவன்.